ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு ஐடிஐ அல்லது 12th முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மத்திய அரசு வேலை வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 1121 வேக்கண்ட் வந்திருக்கு. என்ன போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு 910, ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக்கு வந்து 211 வேக்கண்ட் வந்திருக்கு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 12th முடிச்சிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் வந்து சப்ஜெக்ட் எடுத்து 60% வச்சுருக்கணும். அப்படி இல்லாட்டினா மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சுட்டு வித் 2 இயர்ஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும். ஐடிஐ வந்து எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரேடியோ அண்டு டெலிவிஷன், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த மேஜரில் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தோம்னா இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா 12th முடிச்சிருந்தோம்னா நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தோம்னா 23/8/2025 23/9/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் வந்து பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும். இதே எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 30 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 28 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பார்த்தோம்னா 25,500லேருந்து 81,100 ரூபாய். இது வந்து அஸ் பர் 7th பே கமிஷன் பிரகாரம். இப்போ நமக்கு வந்து 8th பே கமிஷன் போட போகிறாங்க. இது டபுள் ஆகும் சேலரி. இது நம்ம குரூப் 4ஓட பேசிக் பேவோட அதிகம். ஸோ அதனால் 12th குவாலிஃபிகேஷனுங்கிறனால எல்லா பேரும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எக்ஸாம் ஃபீ வந்து பார்த்தோம்னா 100 ரூபாய் தான். அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மேலுக்கு வந்து பார்த்தோம்னா 100 ரூபாய். ஸோ 100 ரூபாய் நம்ம அப்ளை பண்ணோம்னா போதும், ஈஸியாக நம்ம எக்ஸாம் எழுதிடலாம். அதே வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேலுக்கு வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோடு தான். இதான் வெப்சைட். இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். தவறாமல் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபீஸும் நமக்கு லோ ஃபீஸ் தான். அதனால் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிடலாம். எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 3 டைப்பாக நடக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டி, பிஇடி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் வைக்கிறாங்க ஃபேஸ் 1ல். ஃபேஸ் 2ல் ரிட்டன் எக்ஸாம், ஃபேஸ் 3ல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் அதெல்லாம் முடிஞ்சுன்னா வந்து நமக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ இது தவறாமல் நம்ம மக்கள் எல்லா பேரும் அப்ளை பண்ணணும். இந்த தகவலை வந்து பார்த்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஈஸியாக நம்ம மத்திய அரசு வேலை வாங்கிடலாம். தேங்க்யூ.